தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுடைய 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வீடு, வாகனம், தாயார், உங்களுடைய சுகம் அப்படிங்கிற இடத்துல வக்ரகதியில் இருக்கார். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களை பற்றி நல்ல கேர் எடுத்துக்கணும். உங்களை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு மற்ற விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க, மற்ற விஷயங்களுக்கு பின்னாடியே போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வீடு எப்படி இருக்குது, நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது, உங்களுடைய என்விரான்மெண்ட்டை நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்களா, அந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதில் ஏதாவது மாற்றங்கள் செஞ்சுக்கணும், சரி பண்ணிக்கணும் அப்படின்னு இருந்தால் இந்த காலகட்டத்தை அதுக்கு நீங்கள் நிச்சயமாக உபயோகப்படுத்திக்கலாம். தாயாருக்கும் உங்களுக்குமான ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, அவர்களோட உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்குது, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது எல்லாம் நீங்கள் வந்து அந்த உறவு சிக்கலை தீர்த்துக்கிறதுக்கு இது சரியான காலகட்டமாக இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது, விற்பது, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த காலகட்டத்தை அதை நீங்கள் சரி பண்ணி உபயோகப்படுத்திக்கலாம். வீட்டில் ஏதாவது மாற்றங்கள் செய்கிறதாகட்டும், அது வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், வீட்டுடைய அவுட்டர் அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அது ரெண்டுத்துலேயுமே மாற்றங்கள் செய்துக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உபயோகரமான காலகட்டமாக நிச்சயமாக அமையும். உங்களை நீங்களே ஒரு நல்ல ஸ்திரத்தன்மையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த காலகட்டத்தை உபயோகப்படுத்திக்கலாம். அதாவது 4ஆம் இடம்னு சொல்கிறது வந்து ஒரு ஸ்திரமான நம்மளுடைய வீடு, வாகனம், அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது. உங்களுடைய சுகமும் அதில் தான் அடங்கியிருக்கு. அதாவது ஒன்ஸ் நீங்கள் மென்டலி ஸ்டேபிளாக இருந்தீங்க, உங்களால் ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டியை அச்சீவ் பண்ண முடிஞ்சாலே மனது வந்து நல்லா நான் இருக்கிற இடம் வந்து எனக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது, நான் இருக்கிற இடத்துல நான் சேஃபாக இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங் உங்கள் மனதில் வந்தாலே, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தினாலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப பாசிட்டிவாக அப்ரோச் பண்ண முடியும். அதனால தன்னம்பிக்கை, தைரியமும் உங்களுக்கு வளரும். அந்த பாடங்களை தான் சனி பகவான் இந்த வக்ர காலத்தில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு மனசுக்குள்ளேயே வந்து கர்மா பற்றிய தேடல்கள், உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய புரிதல்கள், இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் வந்து உங்களுக்கு இருந்த சந்தேகங்களுக்கும் மனசில் இருக்கக்கூடிய அந்த தேடுதல்களுக்கும் ஒரு பதில் கிடைக்கக்கூடிய கட்டமாக இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும். மற்றவர்களுடன் சேர்ந்து என்னெல்லாம் முதலீடு பண்ணீங்க, அதாவது உங்களுடைய 7th ஹவுஸ்க்கு உண்டானவர் சனி பகவான் அப்படிங்கிறதுனால 6, 7 இடங்களுக்கு உண்டானவர். அவர் போய் 8ஆம் இடத்துல வக்ரம் பெறும்பொழுது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இருந்த பிரச்சனைகள், அதில் நீங்கள் என்ன தவறு பண்ணீங்க, இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய குறைகளாக நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதை நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணி சரி பண்ணிக்கலாம். அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்த கருத்து வேற்றுமைகள் என்ன, பார்ட்னர்ஷிப்பில் இருந்த ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம ரீஅட்டன் பண்ணி சரி பண்ணலாம். இந்த மாதிரியான பல விஷயங்களை மறுபரிசீலனை பண்ணி அதை சீர்தூக்கி அதை சரி செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம் இருக்கும். குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 5ஆம் இடத்திற்கு உண்டானவர். அவர் 12ல் வக்ரம் பெறுகிறார். 8ஆம் இடமும் ஆக்டிவேட் ஆகுது. இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளேயே ஒரு மாபெரும் மாற்றத்தை நீங்கள் உணர முடியும். இந்த காலத்தில் உங்களை நீங்கள் சரி செய்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். காதல் உறவில் இருந்த பிரச்சனைகள், அடுத்தவர்களோட ஒரு தேவையில்லாத ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா அதில் உண்டான பிரச்சனை, இது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு உங்களை வந்து ரொம்ப ஒரு வெரி குட் வே ஆஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டம் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம். எதுலலாம் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னா, புதிதாக கடன் வாங்குறதுல, புதிதாக ஒரு தொழிலையோ வேறு யாருக்காவது பணத்தை கொடுக்கறதுக்கோ, ஒரு முதலீடு செய்கிறதுக்கு யாருக்கிட்டையாவது கொடுத்துருக்கிறதோ, கடன் கொடுக்கறது வாங்குறது, இது எல்லாத்துலேயுமே அடுத்தவங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறது, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டம். இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் மறுபடி உங்களை நீங்களே எடுத்து ரீஅனலைஸ் பண்ணி நீங்களே மறுபடி உங்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒரு வாட்டி எடுத்து யோசித்து பாருங்கள். உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையவே ஒரு புதிய திசைக்கு திருப்புறதாகவே நிச்சயம் இந்த காலகட்டத்தில் இருக்க போகிறத நீங்கள் உணர முடியும். மிதுன ராசி மிதுன லக்னக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் நான் கொடுக்க போகிற ரேங்க் 11th ரேங்க். என்னடா நமக்கு ஒன்றும் நல்லதே நடக்காதானா? அப்படி கிடையாது. உங்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமான எச்சரிக்கை தேவைப்படுறது அப்படிங்கிறதுக்காக. மிதுனத்தில் இருந்து சனி பகவான் வந்து உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல உட்காந்து வக்ரகதியில் இருக்கும் பொழுது அவர் வந்து உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற இடமாகட்டும், உங்களுடைய தொழில் ஸ்தாபனமாகட்டும், எல்லாத்துலேயுமே முன்னை விட ரொம்ப ரொம்ப பொறுமை, அதிக உழைப்பு, அதிக ஈடுபாடு, அதிக நேரம் செலவழித்தல் அப்படின்னு நிறைய உங்களுக்கு ஒரு ப்ரெஷரை தான் கொடுக்க போகிறார். அடுத்தவங்க செய்கிற வேலையும் நம்ம தான் எடுத்து செய்யணும். 10 பேர் செய்கிற வேலையை நம்மளே செய்ய வேண்டியிருக்கு. 2 ஷிஃப்ட்டை கண்டினியூஸாக சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல விதங்கள்லையும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். ஆனால் நீங்கள் இதில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன அப்படின்னா, விடாமுயற்சி, அதீத பொறுமை. இது 2 மட்டும்தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நமக்கு மட்டும் எதுவுமே ரொம்ப சீக்கிரம் கிடச்சிடாதா அப்படின்னா
பொறுமைக்கு உண்டான பலன் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அப்படிங்கிறத இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் நிச்சயமாக உணர்ந்துப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கும். நிச்சயமாக அது மானிட்டரியாகவும் உங்களுக்கு பணம் விஷயத்துலையும் அது பெருசாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உங்களோட கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டு, புகழ் அப்படிங்கிறதுலையும் உங்களுக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் வந்து நம்மளை நிறைய சோதனை கொடுத்தாலும் நிச்சயமாக அந்த சோதனை எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ரிவார்ட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நாளுக்காக காத்துட்ருங்க. அது கடுமையான முயற்சியையும் உங்களுடைய பொறுமையையும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க. இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் வந்து பலன்கள் எந்த ஆர்டரில் கிடைக்கும்னு ரேங்கிங் 12 நான் கொடுக்க போகிறது மேஷராசிக்காரர்களுக்கு. நமக்கு மட்டும்தான் அப்போ ரொம்ப மோசம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சனி பகவான் உங்களுக்கு நிறைய வாழ்க்கை பாடத்தை சொல்லிக் கொடுக்க போகிறார். நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே அவசரப்படாமல் நிதானமாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத தான் நீங்கள் இந்த காலகட்டத்தில் கற்றுக்க போகிறீங்க. ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆங்கிளில் இருந்தும் அதை நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். அது ஃபர்ஸ்ட்டு. செகண்டு, உங்களுக்கு வந்து முடிவெடுக்கிறதுல தயக்கமோ குழப்பமோ இருந்தால் உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு ஆலோசனை சொல்லி ஒரு குருஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு ஆலோசனை சொல்கிற ஒருத்தரையோ இல்லை உங்களுடைய தகப்பனாரையோ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட உங்களுக்கு ஒரு ஆலோசனை கேட்டு உங்கள் வாழ்க்கை முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற பாடத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. அதனால் பொறுமையும் நிதானமும் நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த காலகட்டம் உங்களுக்கு உணர்த்துவதாக இருக்கும். அடுத்ததாக செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்கக்கிட்ட நம்ம வார்த்தையில் பேசுகிறதாகட்டும், நம்ம செய்யக்கூடிய செயல்களாகட்டும், எல்லாவற்றிலும் பொறுமையும் நிதானமும் தேவை அப்படிங்கிறத தான் இந்த சனி வக்ரப்பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு உணர்த்த போகிறது. நமக்கு வந்து அதிகப்படியான வருமானம் வருது அப்படிங்கிறதுக்காக நம்ம கண்ணை மூடிட்டு செலவு பண்ணுறதோ இல்லை கையில் ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது பணம் அப்படிங்கிறதுக்காக நம்ம போய் இஷ்டத்துக்கு சாமானை வாங்குறதோ இல்லை பொருளை செலவழிக்கிறதோ என்றைக்குமே நம்மளை பெரிய சிக்கலில் கொண்டு விடும். இந்த வாழ்க்கை பாடத்தையும் சனி பகவான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். விரயஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அவர் வந்து உங்களுக்கு கையை சுருக்கி எப்படி சேமிப்பு உயர்த்தணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக் கொடுப்பார். இந்த 138 நாட்களில் சனி பகவான் வக்ரமாகி உங்களுக்கு தரக்கூடிய பாடம் இதுதான். இப்போ மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் 12 ராசிக்கும் நம்மளாம் ஒரு ரேங்கிங் போட்டு சொல்லியிருக்கோம். இதிலேருந்து இவங்களுக்கு தான் ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப நல்ல பலன், 12th ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மோசமான பலன் அர்த்தம் கிடையாது. யார் யாருக்கு நிறைய சாதகங்கள் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த ரேங்கிங்கை நம்ம கொடுத்துருக்கோம். அதனால் பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு லாஸ்ட் ரேங்கிங் இருக்கும். ஸோ யார் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத இதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். இனி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வெவ்வேறு பகுதிகளில் உங்களுடைய பணம், பொருளாதாரமாகட்டும், வெளிநாட்டு பிரயாணங்களாகட்டும், குழந்தைகள், உங்களுடைய கடன் அல்லது தொழிலுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, அடுத்ததாக வீடு கட்டுறதுக்கு லோனு, புதிய சொத்து சேர்க்கை, திருமணம், குழந்தை பேர், இந்த மாதிரி ஒரு பாவகத்துக்கும் சனி பகவானுடைய வக்ரப்பெயர்ச்சி அப்படிங்கிறது குரு பார்வையில் இருக்கிற இந்த காலகட்டம் என்ன வகையிலான பலன்களை கொடுக்க போகிறது இந்த 138 நாட்கள் அப்படிங்கிறத இந்த தனித்தனி தலைப்புகளுக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். முக்கியமாக 4 ராசிகளை நான் அதில் பிரிச்சிருக்கேன். அவங்களுக்கு அதிகமான சாதகங்கள் இருக்கும், பாதகங்கள் இருக்கும் அப்படிங்கிற லெவலில். அதனால் உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் முழுமையாக கேட்டுட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவாக நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். அதனால் என்ன ராசி என்ன லக்னம்னு நம்ம சொல்கிறோமோ, இப்போ நீங்கள் மேஷ ராசி மிதுன லக்னமாக இருந்தீங்கன்னா அது ரெண்டுத்துக்கும் உண்டான பலனை கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எனக்கு தெரிவிங்க. அப்போ தான் நான் எப்படி வந்து இந்த கண்டென்ட்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும்னு நான் புரிஞ்சுக்க முடியும். ஜோதிடத்தை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறதுக்காகவும் நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கும் உண்டான ஒரு டூலாக உபயோகம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு முயற்சி. அதனால் குரு அருளில் கர்மா தேடுதல், குரு அருளில் ஜோதிட வழிகாட்டுதல், இதுதான் ஸ்ரீ குரு சக்தி ஜோதிஷாலயம். நான் ஆஸ்ட்ரோ முத்து ரமா பாலாஜி, கோவையிலிருந்து.